ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்களேன். நம்ம கார் ஓட்டும்போது ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணி வண்டி கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணுற அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? இன்றைக்கி அப்படியான ஃபீல் இருக்கா? ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு ஷோரூம் போனாலே மோஸ்ட்லி சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக் கார் வாங்கிக்கங்க அப்படின்னு அதை ப்ரொமோட் பண்ணுற ஒர்க்கில் தான் இருக்காங்க. அந்த மேனுவல் ஃபீல் நமக்கு மிஸ் ஆகுது. ஒரு காலத்தில் கெத்தாக இருந்த அந்த ஸ்டிக் ஷிஃப்ட் இப்போது ஏன் மிஸ் ஆகுது? இந்த மேனுவல் கார்ஸ் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு 5 முக்கியமான காரணங்கள் இருக்குது அப்படின்ட்டு நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்கா ஸ்பீட். நான் உங்கள் எம்எஸ்வி. 90s கிட்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் அந்த கார் ஓட்டுறது எவ்வளவு ஒரு பேஷன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னாலே, நான் கார் ஓட்டும்போது என்னோடய ஃப்ரெண்டு செந்தில், அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கார் ட்ரைவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நான் ஃபஸ்ட்டு உட்காடுறேன், கீழே ஏபிசி அப்படின்ட்டு ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளச் அதை 3 சொன்னார். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் பார்க்கணும், ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணும், ஐஆர்விஎம் பார்க்கணும், ஓஆர்விஎம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பல இன்ஸ்ட்ரக்ஷன். எனக்கு ரியலி அது ரொம்ப டஃப்பான ஜாபாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டது, இது எல்லாமே நான் பார்த்தா யார் வண்டி ஓட்டுவா அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ டஃப்பு. இங்கே மிரர் பார்க்கணும், இங்கே ஐஆர்பிஎம் பார்க்கணும், ஸ்டேரிங் பார்க்கணும், கால் ஆக்சிலேட்டரில் இருக்கா, பிரேக்கில் இருக்கா, கிளச்சில் இருக்கா, இப்படி பல கன்ஃபியூஷன். இதில் ஃப்ரண்ட்டில் வேறு பார்க்கணுன்ட்டு அந்த ப்ராசஸை நான் மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே எனக்கு 2 to 3 days ஆகிடுச்சு. இல்லைங்களா? ஏன்னா நமக்கு இனிஷியலாக கார் ஓட்டும்போது அந்த ஆக்சலரேட்டரை ப்ரெஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகுது, நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு. பட்டு ஆக்சிடெண்ட் ஃப்ரீயாக நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ பெரிய டஃப்பான ஜாப் அது, இனிஷியலாக அந்த காரை கற்றுக்கிறது. எனக்கு வண்டி டிராஃபிக்கில் மூவ் பண்ணும்போதெல்லாம் விறுவிறுத்துரும். எனக்கு இனிஷியலாக இந்த டிராஃபிக்கில் வண்டி எடுக்கும்போது எனக்கு ஸ்வெட் ஆகிடும், அவ்வளவு டஃப்பு. பட் அப்படி கற்றுக்கிட்ட அந்த கார் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக மாறுச்சு அப்படின்போது கொஞ்சம் ஃபீல் இருக்குது. பட் ஏன் மேனுவல் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது, ஆட்டோமேட்டிக்கில் என்ன ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இருக்க ஜென்ரேஷன்கிட்ட இதை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். எதுக்குங்க மேனுவல் கார் வாங்கிக்கிட்டு அதுக்கு கிளச்சு, பிரேக்குன்னு பல விஷயங்களை மைண்டில் வைக்கணும். ஸ்கூட்டி மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் வாங்கணும் அப்படின்னா ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், வண்டி அழகாக மூவ் ஆக போகுது. எதுக்கு கிளச்சு அன்வான்ட் அப்படிங்கிற அப்படியான ஒரு ஒப்பீனியன் நம்ம கேட்குறோம். இது இங்கே மட்டும் கிடையாதுங்க. வேர்ல்டு வைஸ் மேனுவல் காரோட நம்பர்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. கம்பெனிஸும் மேனுவல் கார் ப்ரொடக்ஷனில் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. அதோட நம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இப்படி மேனுவல்லேருந்து ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட் ஆகிறது வெறும் சோம்பேறித்தனமா, இல்லை இதுக்கு பின்னாடி எதுவும் டெக்னாலஜி பாலிட்டிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நான் சொன்ன 5 ரீசன். ஃபஸ்ட் ஒன், டிராஃபிக். நீங்கள் பெங்களூரு, சென்னை கூட வி கேன் மேனேஜ். இந்த பெங்களூரு டிராஃபிக்கில் வண்டி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் தான் வண்டி மூவ் ஆகும். ஸோ அங்கே மேனுவல் கியர் யூஸ் பண்ணும்போது ரியலி டஃப் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கால் கிளச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் வண்டி மூவ் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கால் வலிக்கவும் ஆரம்பிச்சிடும். அது எப்படியாப்பட்ட வலி அப்படின்னா, நீங்கள் ஜிம்மில் போயிட்டு இந்த லெக் டே பண்ண மாதிரி, ஓகேங்களா? ஜிம்முக்கு போனோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ லெக்குன்னு ஒரு நாள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அன்றைக்கி கால் ரொம்ப வலிக்கும். கிட்டத்தட்ட அந்த ஃபீல் நீங்கள் பெங்களூரு டிராஃபிக்கில் வண்டி ஓட்டும்போது கிடைக்கும். சென்னையும் டிராஃபிக் அப்படின்னாலும் பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது ஓகே, வி கேன் மேனேஜ். ஓகே, மேனுவல் கார் வச்சுருக்கவங்கள்ட்ட பேசினோம்னா, சார் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி நான் அந்த டிராஃபிக்கில் போனால் எனக்கு கால் வலியை விட மைலேஜ் போகுது, பெட்ரோல் போகுதுன்ற மனசு தான் அதிகமாக வலிக்குது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டையும் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் கொடுக்க வந்தது அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் ரீசன், பெட்டர் டெக்னாலஜி. ஸோ இனிஷியலாக ஆட்டோமேட்டிக் கார் வந்த புதுசில் ஆட்டோமேட்டிக் கார் பற்றின ஒரு மித்து இருந்துச்சு, ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் கார் வாங்கினா மைலேஜ் பெருசாக கொடுக்காது, ஸோ அது வாங்க வேண்டாம், மேனுவலே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மித்து இருந்துச்சு. பட் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் காரே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குற கார்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஏஎம்டி, சிவிடி, டிசிடின்ட்டு நிறைய கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான கியர் பாக்ஸ் இருக்குது.
கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் செஸ் மாதிரி தான். நம்ம செஸ் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கான மூவ்மெண்ட்டை விட கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். ஓகேங்களா, நல்ல ட்ரைன்டானவங்கள நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி இனிஷியலாக இப்போ தான் செஸ் கற்றுக்கிறேன் அப்படின்னா அவங்கள விட வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் செஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணி வின் பண்ணிடும். அதே தான் இனிஷியலாக கார் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸே கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல். இல்லை நான் நல்லா எந்தூசியாஸ்டிக், எனக்கு கார் ஓட்டுறது ஒரு பேஷன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கம்ப்யூட்டரை பீட் பண்ணுற மாதிரி மேனுவல் காரை நீங்கள் அசால்ட்டாக ட்ரைவ் பண்ணலாம். இப்போ ஆட்டோமேட்டிக் கார் வந்து உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும் போது கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார்லேயே மைலேஜ் அதிகமாக கிடைக்கிற கார்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ரீசன் ஈவி கார்ஸில் உங்களுக்கு வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் கிடையாது. அதுதான் மேனுவல் காருக்கு விழுந்த மிகப்பெரிய அடினே சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. ஓகேங்களா, உங்களுக்கான கியர் சேஞ்சிங் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஈவி காரில் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடு ஈவி காரோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. அதுவும் இந்தியாவில் ஈவி காரோட ப்ரொமோஷனுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாமே ஈவி காரை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது ஒரு சக்ஸஸாக இல்லை ஃபெயிலியரா அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் ஈவி கார் வந்து சக்ஸஸ் மாடல் ஆர் ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறத. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வரணும். ஒன்ஸ் பேட்ரி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதோட ரீப்ளேஸிங் காஸ்ட் எப்படி இருக்கும், அந்த எலக்ட்ரிக் வேஸ்டேஜை எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஈவி கார்ஸ் வந்து சக்ஸஸாக ஆர் ஃபெயிலியரா அப்படிங்கிறதே நம்ம ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். ரீசன் 4 டிரைவிங் சேஃப்டி. இன்றைக்கி வர கார்ஸ்லலாம் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் அப்படிங்கிற பல டெக்னாலஜிஸ் வந்து இன்பில்டாகவே இருக்குது. இந்த டெக்னாலஜிஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கியர் சேஞ்சிங் மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ரீசனுக்காகவும் கார் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனுவல் காரை கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் காருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, ப்ரொடக்ஷனும் அதிகமாக வருது. அண்ட் லாஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். இன்றைக்கி கார் ட்ரைவ் பண்ண கற்றுக்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக் காருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் காரும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு மேனுவல் காரும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கம்பெனிக்கு காஸ்ட் அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ இதை கன்சிடர் பண்ணி காஸ்ட் கட்டிங் ப்ராசஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காருக்கு ப்ரொமோஷன் அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால் மக்களும் வந்து ஆட்டோமேட்டிக் கார் தான் வாங்க வில்லிங்காக இருக்காங்க. முக்கியமாக மேக்ஸிமம் எல்லாமே சிட்டி யூசேஜுக்கு மேனுவலை கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மேனுவல் காரோட ப்ரொடக்ஷனை ஸ்லோ பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் காரோட ப்ரொடக்ஷனை அதிகமாக்கியிருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் மேனுவல் கார் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த கார் ட்ரைவ் பண்ணுறது ஒரு பேஷனாக பண்ணுறவங்க டெஃபினட்டாக மேனுவல் கார் நோக்கி போவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் மேனுவல் காரில். பட் என்ன சொன்னாலும் அந்த கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எஃபெக்டை தான் நம்ம வந்து மைண்டுக்குள்ளே ஓடும். அப்படி தான் அந்த காரை ட்ரைவ் பண்ணுவோம். அது வந்து மிஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது ஃபைனலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மேனுவல் கார் விசஸ் ஆட்டோமேட்டிக் கார் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கெத்தாக வண்டி ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேனுவல் கார் போகலாம். எனக்கு நிம்மதியாக வண்டி ஓட்டினா போதும், இது எனக்கு டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் கார் பக்கம் மூவ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல் வேணும், எது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் மேனுவல் காரோட நம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகாது, ஆனால் ரெடியூஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் காருக்கான ப்ரொடக்ஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த வீடியோவை முடிப்போம். வேறு என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன கார் இருக்குது அப்படிங்கிறதையும் அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். தேங்க்யூ.